ஏங்க மூர்த்தி, இந்த பொண்ணை செக் பண்ணி பாக்குறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லங்கய்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கய்யா. செக் பண்ணட்டும். போமா, அந்த பொண்ணை கூட்டு போய் செக் பண்ணி கூட்டு வா. சரிங்கய்யா. ஒரு 2 நிமிஷம் பிரேக். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம இருந்துட்டியே வித்யா. இப்போ உன் கழுத்துல தாலி இருக்கிறத அவங்க பார்த்தா ஒண்ணு நீ குற்றவாளின்னு உறுதியாகிடும், இல்லனா நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். இது ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. பேரா, இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகல பேரா, உண்மையை சொல்லிடலாம். தாத்தா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க தாத்தா. தீர்ப்பு எழுதி பேனாவை உடைக்கிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நீங்க அவசரப்படாதீங்க. என்ன பேரா? என்ன சார், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதனால நமக்கு பிரச்சனை வருமா? அவ கழுத்துல தாலி இருந்தாலும் இல்லைனாலும் தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும் மேடம். ஏன்னா அவகிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்லை. வக்கீல் வச்சிருந்தா அவனாவது ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். அவளே அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டான். அப்ப நாம நினைச்சது ஈஸியா நடந்துடும் சொல்லுங்க. ஆமா மேடம், இன்னும் 10 நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சிடும். அவ இன்னும் வாதாடவே இல்லையே. ஸ்கூலுக்கே போகாதவ என்ன மேடம் வாதாட போறா? இன்னைக்கு இங்க ஒரு காமெடி நடக்க போகுது. வயிறு வலிக்க சிரிக்கலாம். மேடம், ஜட்ஜி வரதுக்கு முன்னாடி இங்க போய் உட்கார்ந்துருங்க, நானும் போய்க்கிறேன். விஜய், சஞ்சய்க்கு கால் பண்ணி கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு கேள. நான் பண்ணிட்டேன்ப்பா. அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப எப்படி அவங்களால பேச முடியும்? உன் கழுத்துல இருக்க செயினை வெளியில எடுத்து காட்டு. அது வெறும் செயின் தான்க்கா, தாலி எதுவும் இல்ல. இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். வெளியில எடுத்து காட்டு. வேணாம்க்கா. இப்ப காட்ட போறியா இல்லையா? என்ன நம்புங்க, எனக்கும் அவனுக்கும் கல்யாணமே நடக்கல. அவன் பொய் சொல்றான். அவர் சொல்றது பொய்யா, நீ சொல்றது பொய்யான்னு செக் பண்ணதான் ஜட்ஜை என்ன அனுப்பியிருக்காரு. அவன் ரொம்ப தப்பானவன். அவன் பொண்ணுங்க வாழ்க்கையவே நாசமாக்குறவன். அவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். பதிலுக்கு என்ன அவன் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா உன் கழுத்துல தாலி இருக்காதுல்ல, அப்படியே நீ பயப்படுற. செயினை வெளியில எடுத்து காட்டு. நானாவது கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கணும். இங்க இருந்துகிட்டு எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. பாவம் வித்யா எப்படி வாதாடுறாலும் அந்த சகுந்தலா எப்படியும் அவளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் தாண்டி வித்யா எப்படி ஜெயிக்க போறானே தெரியலையே. கல்யாணம் ஆகலன்னு சொல்ற, தாலி இருக்கான்னு செயினை காட்ட சொன்னா அதுக்கும் முடியாதுங்கிற. என்னதான் உன் கதை? நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ தான் தப்பு பண்ண மாதிரி தோணுது. இல்லக்கா, நான் எந்த தப்பும் செய்யல, என்ன நம்புங்க. அழுது ஏமாத்த பாக்குறியா? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்.
அவளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல ஆண்டி. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு அங்கிள் பயப்படுறாரு. ஏண்டி அவ கண்டிப்பா இந்த கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருவாளா? கோர்ட்டுனா அவ ஊர் பஞ்சாயத்து நினைச்சிட்டு இருக்கா. அந்த சகுந்தல லேஸ்பட்டவங்க இல்லக்கா. அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. கண்டிப்பா அவ குற்றவாளின்னு தான் தீர்ப்பு வரும். நம்மளோட எதிரி இத்தோட ஒழிய போறா. என்னடி இது? கல்யாணமே ஆகலன்னு சொன்ன, தாலியை மறைச்சு வச்சிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா இது மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஐயோ, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு பயம் வரும். வா அக்கா. ஏய், என்ன பண்ற? கோர்ட்ல போய் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா அவ என் புருஷன் இல்ல. என்னடி கதை விடுற? இந்த மாங்கல்யத்து மேல சத்தியமா சொல்றேன். இதை என் கழுத்துல கட்டினது அவன் இல்லக்கா. வேற யாரு? பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த தாலியை மறைச்சுக்கிட்டு வேலைக்காரியா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உண்மை எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ நீங்க என் கழுத்துல தாலி இருக்கிற விஷயத்த கோர்ட்ல சொன்னீங்கன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். என் மாமியார் எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவங்க எங்களை வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு நரகமா தான் இருக்கும்க்கா. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் போராடிட்டு இருக்கோம். உங்களை கூட பிறந்த அக்காவா நினைச்சு கேக்குறேன். இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லிடாதீங்க. என்னால என் தொழிலுக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியாது. நான் ஜட்ஜி கிட்ட சொல்றேன், அவர் முடிவு பண்ணட்டும். அக்கா வேணாக்கா, சொல்றத கேளுங்க. இந்த உண்மை தெரிஞ்சா என் குடும்பமே பிரிஞ்சிரும். வா வா. அம்மா, நீ அப்படி போய் நில்லு. ஏமா, நல்லா செக் பண்ணி பாத்தியா? தாலி இருந்ததா? செக் பண்ணிட்டேங்கய்யா. தாலி இல்லைங்கய்யா. தாலி இல்லையா? இல்லங்கய்யா. உள்ள நல்லா செக் பண்ணி பாத்தியா? நல்லா செக் பண்ணிட்டேன்யா. இல்லங்கய்யா. இந்த செயின்ல வந்து கடைசியில கோத்து கட்டி வச்சிருப்பாங்க, பாத்தியா? நல்லா பார்த்தங்கய்யா. இல்லங்கய்யா. தாலி இல்லவே இல்லையா? இல்லங்கய்யா. சரி, நீ போ. சரிங்கய்யா. எப்படி தாலி இல்லாம போகும்? ஐயோ, என்னையே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துவ. நான் கட்டின தாலியை எப்படியா வச்சிருப்பா? நமக்கு தான் அது தாலி, இவளுக்கு அது வெறும் தங்கம். என் கிட்ட இருந்து திருந்த நகையில அந்த தாலியும் ஒண்ணு, அவ்வளவுதான். நிறுத்துடா.
நாடகம் இனிமே எடுபடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். எதை வச்சுமா நிரூபிப்ப? இந்த கல்யாணம் நடக்கலங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஐயா, நீங்க தாய் குலம்னாலே கொஞ்சம் இரக்கம் பார்க்குற ஆளு. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சென்டிமெண்டா பேசி இந்த பொண்ணு ஏமாத்த பாக்குதுங்கய்யா. இதுக்கெல்லாம் நீங்க அசரவே கூடாது. ரஞ்சித் தான் வித்யாவோட கணவங்கிறதுக்கு 100% ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அத உங்ககிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்குங்க ஐயா. அந்த தீர்ப்பு கல்யாணம் பண்ணி ஏமாத்துற இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். ஏமா வித்யா, நீ நிரபராதி அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஐயா, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லதான். ஆனா இவங்க கொடுத்த ஆதாரம்லாம் பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியுங்கய்யா. ஓகே, அவங்க சைடில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ அங்கிருந்து கேட்க வேண்டாம். அப்படியே முன்னாள் வந்து தைரியமா ஒரு லாயர் மாதிரி கேள்வி கேளு. வா. சரிங்க ஐயா. இவங்க கொடுத்த ஆதாரத்தெல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணுங்கய்யா. தாராளமா இந்தாங்க, அவங்ககிட்ட காட்டுங்க, வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு. போட்டோவை கொடுங்க. இந்த போட்டோல இருக்கிறது நம்ம 2 பேரும் தானே? ஆமா, நம்ம 2 பேரும் தான். அதுல என்ன சந்தேகம்? நமக்கு எங்க கல்யாணம் நடந்துச்சு? கோவில்லையா இல்ல மண்டபத்திலயா? கோவில்ல தான் ஆச்சு. நான் கூட மண்டபத்துல வைக்கலாம்னு சொன்னேன். நீ தான் சென்டிமெண்டா சாமி முன்னாடி நடக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி கோவில்ல வைக்க சொன்ன. ஆமாமா, கரெக்ட். நான் சொன்னபடி தானே நீ எல்லாத்தையும் செஞ்ச. நம்ம கல்யாணம் 2 குடும்பத்தோட சம்மதத்தோடய நடந்துச்சு. ஆமா. கல்யாணத்துக்கு உன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்களா? சொந்தக்காரங்க வராம கல்யாணம் எப்படி நடக்கும்? எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 100 பேருக்கு மேல வந்தாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவங்க எல்லாம் சாட்சி சொல்ல அழைச்சிட்டு வரணுமா? சொல்லு, நான் வேணா கூட்டிட்டு வரேன். மனசுல பொய் இல்லாதவனுக்கு எந்த இடத்துலயும் பயம் இருக்காது. நல்ல பஞ்ச். ஆனா அத நீ சொல்றதுதான் காமெடியா இருக்கு. சரி சரி, அது இருக்கட்டும். கல்யாணத்தை வீடியோ எடுத்தீங்களா? வீடியோ எடுக்கல, போட்டோ மட்டும் தான் எடுத்தேன். எத்தனை போட்டோ எடுத்திருப்பீங்க? ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரமா இந்த போட்டோ இருக்கும்போது இவ தேவை இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க ஐயா. தேவை இருக்கு ரஞ்சித். அது புரியலையா? போட்டோகிராஃபர் வச்சு தானே போட்டோ எடுத்தீங்க?
அதுல ஒரு போட்டோ இங்க இருக்கு. அவங்க போட்டு கொடுத்த ஆல்பம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். என்ன ரஞ்சித்? ஹலோ, ஆள் பையங்கன்னு உங்களை தானே கேட்டாங்க, அவரை பார்க்குறீங்க? தண்ணி ஏதாவது வேணுமா? அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஐயா, எவிடன்ஸ்க்கு தேவையான போட்டோ இருக்கும்போது இதை பாருங்க, அவங்க கேள்வி கேட்டது அவர்கிட்ட, நீங்க ஏன் தேவையில்லாம உள்ள வர்றீங்க? ஏன் உங்களுக்கு தண்ணி வேணுமா? இல்லைங்க ஐயா, வேண்டாம். ஏன்பா ரஞ்சித், ஆல்பம் எங்கன்னு கேட்டாங்களேப்பா. இவன் ஓடி போயிட்டான்ற கோபத்துல எங்க அப்பா அந்த ஆல்பத்தையே எரிச்சிட்டாருங்கய்யா. கரெக்ட்மா. கல்யாணமான 2வது நாளே மருமக ஓடி போயிட்டா எந்த அப்பானால தாங்கிக்க முடியும்? அதனாலதான் ஆல்பத்தையே மொத்தமா அடிச்சிட்டாரு. அதுல இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் மிச்சமாயிருக்கு இல்ல? ஆமாங்கய்யா. அதான் ரஞ்சித் சொல்றாரு, ஒரு போட்டோ தான் மிச்சமாயிருக்குன்னு. ஆல்பம் தானே எரிஞ்சு போச்சு. ஸ்டுடியோ ஒன்னும் எரிஞ்சு போலையே. அங்க ஒரு காப்பி இருக்கும்ல. பாயிண்ட். ஐயா, கல்யாணம் ஆனதுக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த பொண்ணு ஏதேதோ பேசி கேஸ குழப்ப பாக்குது. மூர்த்தி, கலங்கன குளத்துல தான் மீன் பிடிக்க முடியும். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? முடிஞ்ச வரைக்கும் எதிராளி குழப்பினா தான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடைக்கும். இதுதானே ஒரு லாயருக்கு உண்டான டெக்னிக். உங்க டெக்னிக்கை அந்த பொண்ணு எவ்வளவு பிரமாமா ஃபாலோ பண்ணுது, அதை அப்ரிசியேட் பண்ணுங்க. கோவப்படுறீங்க? ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரமா இந்த போட்டோல எதுவுமே இல்லைங்கய்யா. ஏமா, நீயும் அவரும் மனக்கோலத்தில் இருக்கிறீங்க, அதைத்தான் அவர் ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்காரு. மனக்கோலத்துல இருக்கிறோங்கய்யா, ஆனா என் கழுத்துல தாலி இல்லையே. இவன் தாலி கட்டி இருந்தா மஞ்ச கயிறு பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சிருக்குமே. இந்த போட்டோல அப்படி எதுவுமே இல்லையே. ஐயா, இது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோங்க ஐயா. அப்ப இந்த போட்டோவை கல்யாணம் ஆனதுக்கு சாட்சியா எடுத்துக்க முடியாதுங்களையா? அது எப்படிங்க ஐயா? எத்தனையோ கல்யாணம் மணமேடை வரைக்கும் போய் நின்னு இருக்கு. இந்த போட்டோவை ஏன் காட்டுறா? ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்கய்யா. ஐயா இல்லங்கய்யா, இவ போய் சொல்றாங்க ஐயா. தாலி கட்டின போட்டோ வேணாம். நம்ம 2 பேரும் உன் சொந்த பந்தத்தோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டு பார்க்கலாம். நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். அதான் ஆல்பம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்ல. ஸ்டுடியோ? ஐயா, அவங்க கிட்ட வேற காப்பி இல்லையா, டெலீட் ஆயிடுச்சு. அப்படியா? அந்த ஸ்டுடியோவோட அட்ரஸ் கூட நாங்க விசாரிச்சுக்கிறோம். இப்போ அந்த ஸ்டுடியோ இல்லங்கய்யா, மூடிட்டு போயிட்டாங்க.